நானும் அபிலாஷும் இப்போ அலனியா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சிறையில் இருந்து உண்மைக்கு இப்போ இங்கே வந்து 2-3 நாளாக நாங்கள் நித்திரோண்டது குறைவு, ஒரே திரிச்சல் தான். வெதர் நல்ல வெதர். அப்போ கடற்கரைகள், வாட்டர் ஃபால்ஸ் அண்டு அப்படியே ஷாப்பிங்கள் அண்டு டைமுகள் அப்படியே போகுது. இன்றைக்கு அலனியாவையும் இருக்கா போய் பார்த்துட்டு விரும்பம் பண்ணிட்டு போகிறோம். அங்கே போய் நல்ல நல்ல வீடியோவில் எடுத்து போடுவேன், பாருங்கோ. நாங்கள் சிடையில் இருந்து அலனியாவுக்கு போக கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் ஆகும். பார்த்திங்களா, எங்கே பார்த்தாலும் மரங்கள் தான். இந்த நாட்டை பொறுத்தவரையில் கடலும் மரங்களும் இருக்கிறபடியால் வெக்கையான நாடென்றாலும் நல்ல குளிர்மையாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அலனியாவுக்கு வந்து இறங்கின உடனே முதல் வேலை சாப்பிட போனதான். அபிலாஷுக்கும் எனக்கும் நல்ல பசி. அப்போ கிளியோபெட்ரா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் சன்செட்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் நாங்கள் சாப்பிட வந்து நாங்கள். For you, right? Thank you. இங்கே பாருங்க, சாப்பாடுகளை கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்படி அழகாக வடிவாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காண்டு. இதை சாப்பாடுகள் அழகு வடிவு மட்டுமண்டு இல்லை, சூப்பர் டேஸ்டாகவும் இருக்கும். அதை விட எண்ணெய்கள் இங்கே பாவிச்சு செய்கிறது குறைவு. நல்ல கிரில்களில் தான் பாட்டி திருவினம். அதால் உடம்புகளுக்கும் பாதிப்பு இருக்காது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். Yes, here Sunset Restaurant. Always welcome. Come here. This for you. Thank you for tip. Comment.
அப்படியே நாங்கள் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னுக்கு போனால் இடத்தை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கண்டு. டாய்லெட் வசதியிலேருந்து ஆக்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல இடங்கள் இருக்குது பின்னுக்கு. அப்படி பின்னுக்கு போனால் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்து ஹோட்டல்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ நிற்கிறது அலனியாவில் உள்ள கிளியோபாட்ரா பீச். இது நல்ல பிஸியாக இருக்கிறது. நாங்கள் வந்த டைம்பில் மற்றது வெதரும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறபடியாக ஆக்கள் எல்லாம் வேலைக்கு ஹோட்டல்கள் வீடுகளுக்கு போட்டினோம். இன்னைக்கு கிளியோபாட்ரா பீச் வந்து நல்ல வியூ, மலை, அதுக்கு கீழே கடல், நல்ல சூப்பராக தான் இருந்தது பார்க்க. ஆனால் ஆக்கள் தான் குறைவாக இருந்தது. என்னென்றால் கொஞ்சம் மழை குணமாக இருந்தபடியாக எல்லோரும் வீடுகள் ரூமுகளுக்கு போட்டினோம். துருக்கியில் வந்து லண்டனை மாதிரி ஷெல், பிபி பெட்ரோல் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. நாங்கள் அப்படியே சிடேக்கு திரும்பி போய் கொண்டிருக்க மால் ஆஃப் அலனியா அண்டு இருந்தது. அதுக்கு தான் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்றதை. நல்ல பெரிய கட்டடமாக இருந்தது. உள்ளுக்கு நல்ல கடையாள் இருக்குது. என்ட்ரன்ஸே நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. உள்ளுக்கு அந்த குடியாள் ஏதோ விரித்து வச்சிருக்கணும். பார்க்க நல்ல சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வீட் கடையை பார்த்த உடனே உள்ளுக்கு போனோம். நல்ல வடிவாக இருந்தது. அப்போ பார்த்துட்டு கொஞ்சம் வேண்டியும் சாப்பிட்டு நாங்கள். நல்ல சூப்பராக இருந்தது. இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம் செய்து போகிறார். ஸ்ட்ராபெரி பழம் எல்லாம் போட்டு கண்ணுக்கு முன்னுக்கே செய்கிறார் பாருங்க அப்படின்ட்டு. Девочка.
பாருங்க எல்லாத்தையும் போட்டு இப்படி கொத்து கொத்துறாருண்டு இன்னைக்கு பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது. நான் இப்படி செய்கிறத வீடியோவில் பார்த்துருக்குறேன். இது நேராக பார்த்து அதை வேண்டி சாப்பிட்டது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம். மற்ற டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் போட்டது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. My friend, very good. இடத்த இறங்கினாங்கள் என்னென்னா பார்க்க ஒரு கோட்டை மாதிரி கட்டிடம் ஒன்று கிடந்தது. அப்போ அதை பார்ப்போன்றாங்க கேட்க கோழி நின்றது முன்னுக்கு பார்த்துருப்பீங்கள். அப்படி எஞ்சால வேறு ஒரு மாடு நிற்கிறார் வேறுங்க மீயா கட்டி கிடக்கு.
நாங்கள் அப்படியே அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்துட்டு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்க ரோட்டுக்கு ரோட்டு பழங்கள் வச்சு விற்கினோம். அதுவும் மெயினாக வாழைப்பழம் அவின்ற வாழைகள்லேயே வெட்டி விற்கினோம். சாப்பிட்டு பார்த்தோம், உண்மைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வேறு என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.